மதுரை மாநகரின் குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்த ஆத்திக்குளம் தற்போது கழிவுநீர் குட்டையாக மாறி எதற்கும் பயன்படாத நிலையில் உள்ளது. இது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஒரு காலத்தில் மதுரையின் முக்கிய பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்த ஆத்திக்குளத்தின் தற்போதைய நிலைதான் இது. ஆத்திக்குளம் தற்போது குளம் என்று அடையாளப்படுத்தி சொல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமான நிலைமைக்கு மாறிவிட்டது. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குளம் எந்தவித பராமரிப்பும் இன்றி தூர்ந்து போய் காணப்படுகிறது. மேலும் மாநகராட்சியின் கழிவு நீர் கலக்குமிடமாக மாறிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறந்தவெளி சாக்கடையாவே மதுரை மாநகராட்சி இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இதனால நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. அதாவது நஞ்சா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி ஒருத்தவங்க சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய நல்ல மீன்கள் இருந்துச்சு, வெளிநாட்டு பறவைகள் சரணாலயம் மாதிரி முன்னாடி இருந்துச்சு. இப்போ இந்த கழிவுகளை சாப்பிட்டு பறவைகளும் கால்நடைகளும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஃபேக்டரி அதிகமான ஒரு கிருமிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கம்மாயை மாத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த குளம் தூர்ந்து போனதற்கு ஆக்கிரமிப்புகளே மிக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குளத்திற்கான நீர் வழித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருப்பதால் நீர்வரத்து முற்றிலும் தடுக்கப்பட்டு விட்டதாகவும் புகார் எழுந்தது. ஒரு 150 வருஷம் பழமையான கம்மா. ஏன்னா அதுக்கு சாட்சி இந்த ஆலமரம் தான். இந்த கம்மால நாங்களாம் சின்ன பிள்ளையில நல்லா ஓடி ஆடி விளாண்டுருக்கோம், நல்லா குளிச்சு எடுத்து இது பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இதோட நிலைமை ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன ரீசன்னா பூரா சாக்கடை கலக்கிறது, அது போக மக்களோட கழிவு நீரை பூரா டைரக்டா பாதாள சாக்கடைன்ற பேர்ல உள்ள சேர்த்து விட்டுறாங்க. இதுதான் அதோட ரீசன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்மாவோட இது கொசு அடைகிறதுக்கோ இல்ல எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. குளத்திற்கான நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றிடவும் கழிவு நீர் கலப்பதை தடுத்து ஆகாய தாமரையை அகற்றவும் கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கம்மால எதுவுமே விலங்கினங்களோ கால்நடைகளோ அல்லது இந்த பறவைகளோ எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு 6 மாசமோ இல்லை 3 மாசத்துலேயே அதிகமான ஒரு நோய் தொற்று பரவி வியாதி நோய்கள் வரக்கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த கம்மாயை தூர்வாரி ஒரு சிலர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. ஆக்கிரமிப்பு எல்லாம் எடுத்துட்டு இந்த கம்மாய் 6.25 ஏக்கர் கொண்டது. பழைய கம்மா கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷம் பாரம்பரியம் கொண்ட கம்மா. இந்த கம்மாய்க்கு நல்ல வரலாறு இருக்கு. அதாவது இந்த கம்மா சுத்தியிலும் நடபாதை மாதிரி போட்டு சுத்தியிலும் ஒரு எதனாலும் வேலியை முடிச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் மதுரையில் இருக்காங்க. மதுரை அவங்கெல்லாம் பார்த்து இந்த கம்மாய்க்கு எதனாலும் ஒரு விடிகாலம் பிறக்காதா அப்படின்ட்டு 2 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஆக்கிரமிப்பில் இருந்து குளத்தை மீட்டெடுத்து முறையாக பராமரிக்க மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்குள்ளவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சாக்கடை கழிவுகளால் அழிந்து கொண்டிருக்கும் நீர்நிலைகளை காக்கும் பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கும் மதுரை மாநகராட்சிக்கும் உண்டு என்று இப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விக்னேஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.